இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த இனிய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி பூநகரில் யுத்தம் இடம்பெற்ற போது காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகள் மீதான சாட்சி விசாரணை எதிர்வரும் 27ஆம் தேதி ஆரம்பம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தபால் தொழிற்சங்க ஒன்றியம் அடையாள பணி பகிஷ்கரிப்பு. ஐஎஸ் தீவிரவாதிகளின் பிடியில் இருந்த 2வது அமெரிக்கரும் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்தில் யுத்தம் இடம்பெற்ற போது காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகள் மீதான சாட்சி விசாரணை எதிர்வரும் 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பூநகரி பிரதேச செயலர் பிரிவை சேர்ந்த மக்களின் சாட்சியங்களை 27ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரை பதிவு செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிட்டார். இதற்கான ஒழுங்குகளை மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளருடன் இணைந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பூநகரி பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற அமர்வின் போது காணாமற் போனோர் தொடர்பில் புதிய முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. காணாமற் போனோர் தொடர்பில் இதுவரை 19,400க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்களை மேலதிக பரிசீலனைக்காக சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளதாக காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியலில் பதிவு செய்யப்படுவதற்கான தகமை பெற்றிருந்த போதிலும் அதற்காக பரிந்துரைக்கப்படாதவர்கள் உரிமை கோரிக்கை சமர்ப்பிக்க இன்று முதல் சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. இதற்கான பட்டியல் இன்று முதல் அனைத்து கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்கள், பிரதேச செயலகங்கள், உள்ளூராட்சி மன்ற அலுவலகங்கள் மற்றும் தபால் அலுவலகங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமது தெரிவிக்கின்றார். உரிமை கோரிக்கைகள் சமர்ப்பிக்க அங்குள்ள விசேட விண்ணப்பங்கள் பயன்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பான ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிக்கின்றார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமதுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். 2014ஆம் ஆண்டின் தேர்தல் காப்பில் நமது பெயர்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாக்காளர்களுக்கு கிடைக்கின்ற இறுதி சந்தர்ப்பம் இன்று முதல் ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே நடைபெற்ற வாக்காளர் கணக்கெடுப்பு நடவடிக்கைகளின் போது கணக்கெடுப்பு உத்தியோகத்தர்களினால் பரிந்துரை செய்யப்படாத அதே நேரத்தில் வாக்காளராக பதிவு செய்யப்படுவதற்கு தகைமையுள்ள அனைவரிடமிருந்தும் உரிமை கோரிக்கை விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இந்த உரிமை கோரிக்கை விண்ணப்பங்களை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளவாறு கிராம அலுவலர் அலுவலகம் உட்பட அனைத்து அலுவலகங்களிலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து விண்ணப்பங்களும் எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் உரிய மாவட்டத்தின் தேர்தல்கள் அலுவலகத்தை வந்தடையத்தக்கவாறு அனுப்பி வைக்கப்படல் வேண்டும். அதேபோல் தகைமையற்றவர்கள் பதிவு செய்யப்படுவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பது தெரியவரை அதற்கு எதிராக ஆட்சேபனை தெரிவிப்பதற்கும் அவகாசம் இருக்கிறது. ஆட்சேபனைகள் 2 பிறவிகளில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். குறித்த காலப்பகுதிக்குள் சமர்ப்பிக்கப்படுகின்ற உரிமை கோரிக்கைகள் ஆட்சேபனைகள் தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு எதிர்வரும் அக்டோபர் 31ஆம் தேதி வாக்காளர் காப்பு அத்தாட்சிப்படுத்தப்படும். நன்றி அந்த தேர்தல் தொடர்பான தகவல்களுக்கு. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தபால் தொழிற்சங்க ஒன்றியம் அடையாள பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சிந்தக்க பண்டார தெரிவித்துள்ளார்.
தபால் திணைக்களத்தின் புதிய ஆட்சேர்ப்பு முறைமை காரணமாக பதவி உயர்வு மற்றும் சம்பளம் ஆகிய விடயங்களில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தபால் தொழிற்சங்க ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஊழியருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் எனவும் புதிய ஆட்சேர்ப்பு முறையால் இரத்தான பதவிகளை மீள நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் தபால் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே தமது முக்கிய வேண்டுகோள் என தபால் தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தபால் ஊழியர்களின் இந்த கோரிக்கைகள் தொடர்பில் தபால் மா அதிபர் ரோஹண அபேவர்த்தனவிடம் வினவிய போது ஊழியர்களின் அநேகமான கோரிக்கைகளுக்கு ஏற்கனவே தீர்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஏனைய பிரச்சினைகளையும் தீர்ப்பதற்கான நகர்வுகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள பணி பகிஷ்கரிப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என தபால் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி இரணைமடு சந்தையில் அமைந்துள்ள விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் மீள் நிர்மாணம் செய்யப்பட்ட வானிலை அவதான நிலையம் நேற்று மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த வானிலை அவதான நிலையம் யுத்தத்தின் போது செயலிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வானிலை அவதான நிலையத்திலிருந்து கிளிநொச்சி விவசாயிகள் வானிலை அறிக்கைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதோடு கிளிநொச்சி மாவட்டத்தின் மழை வீழ்ச்சி, வெப்பம் போன்ற தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி இரணிமடு சந்தையில் அமைந்துள்ள விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாய நோயியல் சிகிச்சை நிலையம், ஊழியர் விடுதி என்பனவும் நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய திருத்தப் பணி காரணமாக மூடப்பட்ட தெற்கு அதிவேக வீதியின் கொட்டாவ நுழைவாயிலில் இருந்து ககத்துட்டுவ நுழைவாயில் வரையான பகுதி நேற்று நள்ளிரவு மீள திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக வீதியின் கொட்டாவ நுழைவாயிலிருந்து ககத்துட்டுவ நுழைவாயில் வரையான பகுதி நேற்றிரவு 10 மணி முதல் நள்ளிரவு வரை மூடப்பட்டது. குறித்த பகுதியில் தன்னிச்சை இலத்திரனியல் பெயர் பலகையொன்றை பொருத்துவதற்காகவே மூடப்பட்டது. அவ்வாறான பெயர் பலகையொன்று தெற்கு அதிவேக வீதியில் பொருத்தப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். நியூஸ் ஃபர்ஸ்ட் மூலம் சுட்டிக்காட்டப்படும் மக்களின் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகளை வழங்கும் அதிகாரிகளை பாராட்டுவதற்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் எப்போதும் பின் நிற்பதில்லை. அந்த வகையில் நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடாக கடந்த வருடம் சுட்டிக்காட்டப்பட்ட கந்தலாய் வெலிங்டன் பிரதேசத்தின் ஜனதா மாவட்ட வீதியின் அபிவிருத்தி பணிகள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த வீதி நீண்ட காலமாக போக்குவரத்து செய்ய முடியாத நிலையில் சேதமடைந்திருந்ததுடன் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உட்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அத்துடன் கிண்ணியா தம்பளகாமம் பிரதேசத்திற்கான பிரதான வீதியாகவும் இந்த வீதி காணப்படுகின்றது. தற்போது இதற்காக வீதி அபிவிருத்தி அமைச்சு 75 மில்லியன் ரூபாவினை ஒதுக்கியுள்ளதுடன் வீதிக்கு காப்பீட்டிடும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனதா மாவட்ட வீதி அபிவிருத்தி செய்யப்படுவதன் மூலம் மக்கள் சிறந்த பலனை பெறுவார்கள் என்பது திண்ணம். இலங்கையின் 9 மாவட்டங்களில் தொற்றா நோய்கள் பற்றி இளைஞர்கள் விழிப்புணர்வூட்டும் திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுகாதார அமைச்சு, இளைஞர் விவகாரம் மற்றும் திறன் விருத்தி அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து இதனை முன்னெடுத்துள்ளன. வடமாகாணத்தில் 5 மாவட்டங்களை உள்ளடக்கி தொற்றா நோய்கள் பற்றி இளைஞர்களை விழிப்புணர்வூட்டும் செயலமர்வு ஒன்று கிளிநொச்சியில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த செயலமர்வில் தொற்றா நோய்கள் தொடர்பில் விழிப்புணர்வூட்டும் கருத்தரங்கள் இடம்பெற்றன. ஆரோக்கியமான எதிர்கால சந்ததியினரை கட்டியெழுப்பும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட இந்த செயலமர்வில் 60க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் பங்கு பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.